ஹாய், தேங்க்யூ மக்களே. வணக்கம் மக்களே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே மத்தியானம் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட ஒரு சின்ன லைவ் அப்டேட் அப்படின்னு தான். ஒன்றும் பண்ணலை, ஏன்னா சண்டே அப்படின்றனால அவருமே கம்பெனி கிளம்பிட்டார். நானும் பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். ஸோ அதான் அவங்கக்கிட்ட சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன். மேடம் உட்காந்து தேங்காய்ச்சல் சாப்பிட்றாங்க. நாங்கள் ஏன் எங்கள் வெளியில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இது எங்கள் மேலே போகிற ஸ்டெப்ஸு, எங்கள் வீட்டுக்கு மேலே போகிற ஸ்டெப்ஸு. மேலே தான் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. எனக்கு 2 வாசல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், முன்னாடி இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து பின்னாடி வாசல், முன்னாடி வாசல் இல்லை. என்னப்பா? அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனா? வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். அதனால தான் அவள் சொல்கிறான். வேலை பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு 2 வாசல் இருக்குல்ல. ஸோ ஒரு வாசல் வந்து ஃப்ரண்ட்டு. இங்கே வாங்க. அந்த பின்னாடி வாசலில் வந்து இப்போ தண்ணி வருது, உப்பு தண்ணி. ஸோ அதுதான், அது டேங்க்கு ஃபில் ஆனோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். துணியுமே மிஷினில் கையில் துவைச்சிட்டேன். இருடா ஓடி வந்து எட்டி பார்க்குறேன். துணி வந்து கையில் துவைச்சாச்சு. பட் வந்து இது ட்ரையரில் போட்டிருக்கேன், மிஷினில். ஸோ அது ட்ரை பண்ணோடனே காய போடணும். அதுக்காக தான் வெளியே உட்காந்துட்ருக்கோம். சின்னதாக ஒரு லைவ் வீடியோ மாதிரி. லைவ் வீடியோ கிடையாது, வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லைவ் எப்படி பண்ணணுன்னு எனக்கு தெரியல மக்களே. பட் எனக்கு லைவ்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. எனக்கு தான் தெரியல, ஆனால் லைவ் கொடுத்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் லைவ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு நாள் லைவ் வர்றேன். அடிக்கடி லைவ் வரலாம், எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். தேங்க்யூ மக்களே. வணக்கம் மக்களேவா. ஒரு நிமிஷம் இருங்க, பின்னாடி காமிக்கிறேன். தொட்டி நிறையிறத, அதுக்காக தான் உட்காந்துட்ருக்கோம். தண்ணி நிறைஞ்சிட்ருக்கா. ஸோ அதுதான். ஆல்மோஸ்ட் நிறைஞ்சிருச்சு. பார்த்துருப்பீங்க ஏன் இந்த தண்ணி ஃபுல்லாக சிந்துச்சு அப்படின்னா, இந்த தண்ணி ஃபுல்லாக பாப்பா தண்ணி குழாயை திறந்து விட்ருக்கா மக்களே. அது எனக்கு தெரியல. நான் வந்து பார்க்குறேன், ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்படி திறந்து இருந்துச்சு. ஸோ அதுதான். போங்க. வந்துட்டோம் மக்களே. என்னது சாசை காமிக்குவோம். அச்சோ, எல்லாம் முன்னாடி தேங்காய்ச்சில் ஜூம் பண்ணி வேற வந்து சாப்பிட்றேன். வா இந்த சைடு வந்து உட்காருங்க. தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் தான் மக்களே, அது ஒரு 5 நிமிஷத்தில் நிறைஞ்சிடும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதுதான், உட்காந்து சாப்பிடுங்க. இந்த தேங்காய்ச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்காய் எடுத்து சாப்பிட்றா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ மேடம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா, அவங்களாவே ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தெரியும்ல, எங்களுக்கு வாசல் இப்போ நாங்கள் உட்காந்துருந்தது இந்த சைடு தான். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. அதான் இதுதான் கிழக்கு பார்த்த வாசல். பட் இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். தண்ணி போடுறப்போ, வெளியே காய போடுறப்போ மட்டும்தான். ஸோ இந்த சைடு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். அப்படியே இந்த சைடுனா இதுதான் எங்களுக்கு ஃப்ரண்ட்டு. ஓ, வெயில் அடிக்கிறனால தெரியல பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை வந்துடும். தள்ளி நின்னாதான் தெரியும். நீங்கள் இங்கே வந்து நில்லுங்க. இதுதான் ஃப்ரண்ட்டு வாசல். இங்கே வந்து நில்லடா, தள்ளி நின்றுக்கோ. இதுதான் முன்னாடி தெற்கு வாசல். ஐ மீன் இந்த சைடை தான் நான் யூஸ் பண்ணுவேன். கேட்பீங்க, என்ன தெற்கு வாசல் யூஸ் பண்ணுறீங்க, கிழக்கு வாசல் யூஸ் பண்ணலன்னு கேட்பீங்க. பட் எனக்கு ராசிப்படிக்கு எல்லாம் தெற்கு வாசல் ஓகே அப்படின்றதுனால நான் தெற்கு வாசல் யூஸ் பண்ணுறேன். இந்த சைடு யூஸ் பண்ணுவேன், பண்ணாமல் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சைடுமே யூஸ் பண்ணுவேன், பட் ரொம்ப ரேர் தான் இந்த சைடு யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் இந்த சைடு ஃப்ரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம பேக் சைடு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால தான். ஏன் ஒரு இந்த சாசை காமிச்சிட்டேன். ஏன் கட் பண்ணிவிட்டு போனேன் அப்படின்னா, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். இருங்க ஒரு நிமிஷம், மோட்ரு போட்டுக்கிறேன்.